உப்புக்குள்ளே 2 பாயிண்ட். ஒன்று என்னது சணல், இன்னொன்று சுந்தரி வகை மரங்கள். 2 இருக்கும். சுந்தரி வகை மரங்கள் எதுக்கு யூஸ் ஆகுது? சுந்தரி வகை மரங்கள் எதுக்கு யூஸ் ஆகுது? மரங்கள் ஜென்ரலா மண்ணரிப்பு. நான் கேட்கறது சுந்தரி வகை மரங்கள் சுனாமி தடுக்குதா? அது அவிசீனியா. சுந்தரி வகை மரங்களுக்கு பயன்படுனா ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் கட்டை. ரயில்வே ட்ராக்ல ஒரு கட்டை ஒன்று போட்டுருப்பாங்க தெரியுமா? போட் செய்யவும் ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல ஒரு கட்டை குறுக்கு இருக்கு. இப்பெல்லாம் அதில் யூஸ் பண்றது எல்லாமே சிமெண்ட் மோல்டிங் போட்டுறாங்க. அது மாதிரி கட்டை இருக்கு பாருங்க நீங்க ரயில்வே ட்ராக்ல. அது எதுங்க? 2 பாயிண்ட் எதுங்க? ஒன்று சுந்தரி வகை மரங்கள் வந்து போட் படகு செய்யவும், இன்னொன்று வந்து அதை என்னன்னு சொல்லுவாங்க ரயில்வே ஸ்லிப்பர்ஸ் கட்டை. அது இங்கிலீஷ்ல எழுதிங்க. அப்படியே இல்லை நீங்க எப்படின்னா எழுதுங்க. அது புரிஞ்சது எங்க இருக்கு அந்த கட்டை? அப்போ அப்படின்னா ஓகே, நீங்க எழுத தேவையில்லை. அடுத்து சொல்லுங்க. ஓகே, தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகம். தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகம் எந்த எந்த கோஸ்டல்னு கேட்பாங்க சம்டைம்ஸ். சோழ மண்டல கடற்கரை. ஒன்று பிளேஸ்மெண்ட் எழுதிங்க. திருச்சி டு வேதாரண்யம். திருச்சி டு வேதாரண்யம். உப்புனாவே கண்டிப்பா கோஸ்டலா இருக்கும், கடற்கரை ஓரமா இருக்கும். 2 கோஸ்டல் பாருங்க. ஒன்னு வந்து தமிழ்நாட்டில் சோழ மண்டல கடற்கரை பிரிச்சு ஞாபகம் இருக்கலாம். 2ஆ பிரிச்சுனா இங்க மொத்தம் இந்த பக்கம் வந்து ஒரு கோஸ்டல், இந்த பக்கம் ஒரு கோஸ்டல் சொன்னா இல்லையா, வடக்கு தெற்குன்ட்டு. இது வட சர்க்கார். இது பேர் என்ன? 2 கோஸ்டலை பிரிச்சு இதுக்கு பேர் வட சர்க்கார், இதுக்கு சோழ மண்டல கடற்கரை. இதுக்கு பேர் என்ன? மலபார். இதுக்கு பேர் என்ன? கொங்கன். சரியா? உப்பு சத்தியாகிரகம் பண்ணது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சோழ மண்டல கடற்கரை. இதுங்க திருச்சி டு வேதாரண்யம். திருச்சி டு வேதாரண்யம். டேட் சொல்ல முடியுமா? 1930 ஏப்ரல் 13 டு 26. சாரி 28. அதே இங்க கேட்டா தண்டி கேட்டா 1930 மார்ச் 12 டு ஏப்ரல் 6. ஏப்ரல் 6. மார்ச் 12 டு ஏப்ரல் 6. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க இந்த இதுல? இல்லம்மா, அரெஸ்ட் பண்ணது காதல ஃபுல்லா முழுசா வாங்கணும். 9,000 90,000 9,000. அவ்வளவு பேருக்கு ஜெயில் இல்லையாமாங்க. சரி, ஓகே, நோட் பண்ணுங்க. தனியா நேஷனல் அமௌண்ட் பார்க்கலாம். திருச்சி டு வேதாரண்யம் 1930 ஏப்ரல் 13 28. இது கேட்டு யாரு? ராஜாஜி தலைமையில் நடக்குது. அது இது கேட்டு யாரு? இது மெயின் 2 வந்து தண்டிமா இது சாரி உப்பு சத்தியாகிரகம் நடக்கும். இதை பேஸ் பண்ணி எல்லாரும் வந்து இப்ப நாம என்ன பண்ணுவோம், பிரதமர் வந்து கொடியேற்ற சொன்னாருன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கொடியேற்றுறாங்களா? இல்ல விலைக்கேற்ற சொன்னா எல்லாரும் வீட்டுக்கு விலைக்கேற்றுவாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது மெயின் பிளேஸ்ல. இது வேற எங்க நடக்கும் சொல்ல முடியுமாங்கன்னா? கேரளா கோஸ்டல் நடக்கும். கோஸ்டல் ஏரியாவில் நடக்கும் பெரும்பாலும். கேரளாவில் கேலப்பன், அப்புறம் மெரினாவில் டி பிரகாசம். மெரினா இது நோட் பண்ணிச்சுங்க. மெரினாவில் டி பிரகாசம். கேரளா கோஸ்டல்ல இந்த இடத்துல மலபார் கடற்கரைன்னு போட்டுங்க. தர்ஷனா. இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல சோழ மண்டல கடற்கரையில ராஜாஜி. இது கடற்கரை. மலபார் கடற்கரையில கேலப்பன். கேரளா கேலப்பன். மலபார்னு போடுங்க, நீங்க கோஸ்டல் போடுங்க. இது வந்து கடற்கரை ஓரம் தான் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் நேற்று சொன்னேன் இல்லையா, மத்திய பிரதேசலையோ இல்ல ஜம்மு காஷ்மீர்ல பண்ண முடியுமா உப்பு சத்தியாகிரகம்? முடியாது. எங்க இருக்கணும்? கோஸ்டல் ஏரியாவா இருக்கணும். இங்க பாருங்க, இந்த ஒரு இடம் இங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க குஜராத்ல தர்ஷனான்னு ஒரு இடத்துல இல்லைங்க. கேரளால கேலப்பன். கடற்கரை பேர் என்ன? மலபார். நெக்ஸ்ட் தர்ஷனா. தர்ஷனால யாரு? சரோஜினி நாயுடு. மெரினால சொல்லிட்டுனா, ஆமா, மெரினா எந்த கடற்கரை? சோழ மண்டல கடற்கரை தான் அதுவும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்பான்னு சொல்ல முடியாதுங்க. சோழ மண்டல கடற்கரை எங்கெங்கு உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. எங்கெங்கு? 2 இடம். திருச்சி டு வேதாரண்யம் 1, மெரினா 1.
அதே மலபார்ல எங்க கேட்டீங்கன்னா கேரளால கேலப்பன். அதுக்கு அப்படியே குஜராத் போங்க நேரா, அங்க 2 பேரு சரோஜினி நாயுடு, காந்தி. ஓகேவா? இது உப்பு சத்தியாகிரகம் ஓவர். சத்தியாகிரக நாள் இன்னைக்கு டேட் சொல்லுங்க. சத்தியாகிரக நாள் என்று அனுசரிக்கப்பட்டது ஏப்ரல் 6. சத்தியாகிரக நாள் ஏப்ரல் 6. காந்தி எப்பொழுது உப்பு வரியை மீறினார்? அந்த டேட் தான் அது. சரியா? அடுத்து சொல்லுங்க. ஓகே, இயற்கை மரணம். இயற்கை மரணம் வந்து யாரெல்லாம் வந்து இயற்கை மரணம் அடைஞ்சாலும் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் நம்ம. சரியா? எந்த மாதிரி இன்சிடென்ட் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காந்தி இன்சிடென்ட் சொல்லலாம். அசாசினேட்டட், படுகொலை செய்யப்பட்டார். டேட் தெரியும் உங்களுக்கு கரெக்டா? அதெல்லாம் உங்க பழைய கொஸ்டின் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டதுன்னு கேட்பாங்க. அது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் தொடர்புடையது. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் சொல்லிட்டுனா அது சொல்லியாச்சு. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஆபரேஷன் ரெட் ஸ்டார். ஆபரேஷன் ரெட்னு போட்டேனாக்கா அது இதுக்கு போயிடும், 7ஆம் அறிவா. ஆபரேஷன் டி அது சினிமாவை கொண்டு நம்ம சேர்க்க முடியாது. அது வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். சினிமா பார்த்துட்டு அதோட மறந்துடணும். இது எதுங்க? ஆபரேஷன் ரெட் ஸ்டார். ஆபரேஷன் ரெட் ஸ்டார். ப்ளூ ஸ்டார் வேணா அன்னைக்கு வராதுங்க. எதுங்க ப்ளூ ஸ்டார்? வந்து இந்திரா காந்தி 1984 ஜூன் 3. 1984 ஜூன் 3 என்னது? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். சரியா? இந்திரா காந்தி படுகொலை செய்யப்படுறது முக்கியமான ரீசன் என்ன கேட்பாங்க. சீக்கியர்கள் பாயிண்ட் எதுங்க? சீக்கியர்கள் பொற்கோவிலில் என்ட்ராவருக்கு ஷார்ட் எழுதிச்சிங்க. சீக்கியர்கள் பொற்கோவிலில் என்னுடைய தடை, அது கதையை படிக்கணும். அப்புறம் போயிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட். இல்லம்மா, அப்புறம் ரெட் ஸ்டார் சொல்லிடுறேன். அப்புறம் ரெட் ஸ்டார் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான். யார் அவரு? பங்களாதேஷ் நாடு விடுதலை அடைய காரணமானவர். ஓகேவா? அப்ப பங்களாதேஷ் நாடு எப்போது விடுதலை ஆச்சு? 1971 டிசம்பர் 3. சரியா? கொஞ்சம் முக்கியமான டேட் இருக்கிறது பாத்தீங்க. 1971 டிசம்பர் 3. எத்தனை இயர்லாம் சொல்லிருக்கு ஞாபகம் இருக்கா? 1930 மார்ச் 13 28, 1930 மார்ச் 12 ஏப்ரல் 6, 1861 17 டிசம்பர் 3. இதெல்லாம் வந்து மைண்ட்ல என்ன பண்ணோம்? எல்லாம் ஆழமா பதிவு வைக்கணும். படிச்சுக்கிட்டு அப்படியே பேப்பர் எழுதி போட்டு போறதில்ல. சரியா? திரும்ப ரீகால் பண்ணணும். நம்ம இந்த டேட் வந்து படிக்கும்போது நமக்கு பாகிஸ்தான் போர் ஞாபகம் வரணும். 1965 பாகிஸ்தான் போர், 2ஆம் பாகிஸ்தான் போர் ஆக்சுவலா அது. சரியா? 1965 71 2 இருக்குங்க. எழுதுங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் மூலமாக உதயமான் நாடுன்னு கேட்பாங்க. 2 இந்தியா பாகிஸ்தான் போர்னு போட்டுக்கிறேன். நம்பர் 1 நம்பர் 2 படிக்கும்போது அப்படியே கொண்டு போய் லிங்க் பண்ணிக்கணும் போயிடணும். அப்போ ஷேக் முஜிபுர் ரஹ்மான் யாரு? அப்புறம் பங்களாதேஷ் எப்போ ஆச்சு? எந்த ஆக்ட் மேல உருவாச்சு? அந்த ஆக்டுக்கு காரணமானது என்ன போர்? அது எந்த போர் ஏன் உருவாச்சு அப்படின்னு போயிட்டே இருக்கணும் நம்ம. சரி, அந்த போர் உருவாதுனால இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒப்பந்தம் வரும் 1972 சிம்லா ஒப்பந்தம். இதுக்கு ஒரு ஒப்பந்தம் வரும் 1966 ஜனவரி 10. சரியா? இது வந்து இப்படி படிச்சிடணும். அவங்க எந்த கொஸ்டின்லாம் கேட்கட்டும். சரியா? அந்த மாதிரி படிச்சா மட்டும்தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் எப்படி தான் ஆன்சர் பண்ணிக்கலாம், எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாம் நான் படிக்காம நேராக போவோம். நேரம் நான் படிப்போம். போய் பங்களாதேஷ் நாடு உதயம் 1971 டிசம்பர் 3. அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருப்போம். அப்போ எப்படி வந்தது? அதுக்கு யார் காரணம்? எந்த போர் உருவாச்சு? அந்த போர் உருவானா உடன்படிக்கை வந்துச்சா? சரி, அந்த மாதிரி பாயிண்ட் நம்ம போயிடணும். இது யாருக்கு இடையில உடன்பாடு ஏற்படுச்சுன்னு ஏற்கனவே கிளாஸ் சொல்லியிருக்காங்க. அது அப்படியே கொஞ்சம் எடுத்து எழுதணும். எடுத்துன்னு போயிட்டு திரும்பணும். சரியா? இந்திரா காந்தி இசட்டே புட்டோ. சரியா? இங்க வரும்போது 1966 ஜனவரி 10. இதுன்னு பேரு என்ன? ஒப்பந்தம் பேரு என்ன? டாஸ்கண்ட் எங்க இருக்கு? உஸ்பெகிஸ்தானோட தலைநகரம். உஸ்பெகிஸ்தான் எங்க இருக்கு? யூரோப்பியன்ல வரும். சாரி, ரஷ்யா. யூரோப்பியன் கான்டினென்ட் ரஷ்யாவில் இருக்கும். உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கிர்கிஸ்தான் வரும். சரியா? அது வந்து பக்கத்துல அட்ஜாயின்ட்ல இருக்கணும். பாகிஸ்தான்ல இருந்து ஓரம் பண்ணினாக்கா ஈஸியா எல்லாம் அந்த மாதிரி வரும். கிஸ்தானே வரும் மொத்தமாவே. ஓகேவா? அதை பார்த்து வச்சுங்க. இந்த இயர்லாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி திரும்ப படிக்கணும். அடுத்த சொல்லுங்க. ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்பூர் தெரியும் இல்லையா? மனித வெடி உண்டால் படுகொலை செய்யப்பட்டார் என்று. அது வித்தியாசம் வேற மாதிரி இருக்கும். 1991 மே 21. கரெக்டா? 1991 மே 21.
ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தினா உங்களுக்கு மெயினா 2-3 பாயிண்ட் மைண்ட்ல ஓடிட்டு வந்துருக்கணும். போபால் விஸ்வாயு. சரியா? நம்மளே அறியாம வரணுங்கால டிசம்பர் 2 2-3 டிசம்பர் 2 போட்டுங்க. 1984 டிசம்பர் 2 10வது அட்டவணை. கரெக்டா? 10வது அட்டவணை யார் காலத்தில் உருவாக்கப்பட்டது? கொஸ்டின் தான் கேட்பாங்க. ராஜீவ்காந்தியோட தொடர்புடையது எதுன்னு கேட்பாங்க கீழே. நம்பர் 1 போபால் விஸ்வாயு. நம்பர் 2 10வது அட்டவணை 1985. சட்ட திருத்தம் 52 I2 10. சரியா? இந்த 10வது அட்டவணை போன கிளாஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்படி வந்து அட்டவணை கட்சி தாவல எப்படி போனாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த I2 10 ஞாபகம் வச்சுங்க. சரியா? கட்சி தாவலை 10 போயிடுவான், படுத்துட்டே புரிந்து போயிடுவான் கட்சி தாவல் கூட. சரியா? 52வது சட்ட திருத்தம் 10வது அட்டவணை 1985. இது எப்போ வந்து சட்ட திருத்தம்? இது எப்படி சட்ட திருத்தம் பண்ணாங்க? போன குரூப் ஒரு கொஸ்டின் இது. குட். அமெண்ட்மெண்ட் 92 தானே? ஆமா, சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க. அப்ப கட்சி தாவல் 10 1985 அமெண்ட்மெண்ட் 52. இது கட்சி ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு போட்டுங்க. கட்சி தாவல் இன்னும் ஒண்ணு சொல்லிடுங்க, அப்புறம் மீதி நம்ம தனியா பார்ப்போம். இம்பார்ட்டண்டா இருக்கும். என்னமா ராஜீவ்காந்தியா? குட். ராஜீவ்காந்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, வேர்ல்டு ஃபேமஸ்னு சொல்லலாம் அதை. ஆமா, அதாவது ஓட்டளிக்கும் வயது வந்து 21 இருந்து 18 குறைக்கிறது. சரியா? 2 சட்ட திருத்தம் நல்லா போச்சுங்க. இன்னொன்னு எதுங்க? சட்ட திருத்தம் 61 மறக்கவே கூடாதுங்க. 1988. ஓகே. ஃபங்க்ஷன் ஆனது எத்தனாவது பொது தேர்தல்? 9. கடைசியில் நம்பர் நான் போச்சுங்க. இது வந்து 1988ங்க கொண்டு வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது 1988. சரியா? எந்த சட்ட திருத்தம்? 61. இப்படி ஞாபகம் வச்சுங்க. சரியா? 61னா அந்த ஒரு விரல் சொல்லும் இல்ல, ஒரு விரல் புரட்சி படத்தோட வரும். ஓட்டு போடுறதுக்கு என்னன்னு போட்டோம் நம்ம? ஓட்டு போடும்போது நம்ம மை வைக்கிறாங்கல்ல, எதை காட்டும் நம்ம? ஒரு விரல் 5 விரல காப்போம். அப்படியே அது வந்து நெயில் பாலிஷ் வைக்கிறது. அவன் வச்சு விட்டுருவான். நெயில் பாலிஷ் வச்சு விட்டுருவானா ஒரு விரல தான் காமிப்பான். 5 1 6 அந்த ஒரு விரல காமிப்பேன் இல்லையா? அப்படி 6 61 மாதிரி தெரியும் நம்ம பார்க்கறதுக்கு. அப்படிதான் நமக்கு ஞாபகம் வரணும். அடுத்து ஓட்டு போட போறீங்க. சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அடுத்து 2026 மே மாசம் வரும் நினைக்கிறேன். மே 2nd வீக் வரும் பெரும்பாலும். அதுக்கு முன்னாடியா அது அரசியல் வேண்டாம், அப்ப தனியா பேசிக்குவோம். சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பா வரப்போகுது நமக்கு. பீகாருக்கு அடுத்து பீகார் இப்போ வரப்போகுது. பீகார் அடுத்தது நம்மள் தான். ஓகே. 2 சட்ட திருத்தம் ஞாபகம் வச்சுங்க. என்னென்ன சட்ட திருத்தம்? ராஜீவ்காந்தினாவே 61 52 52 கட்சி தாவல் 61. ஆமா, சரியா? வயது வந்து 21 இருந்து 18 வயது வந்து ஒரு வாக்குரிமை. உடனே அந்த ஆர்டிகல் ஒன்று எழுதிங்க பக்கத்துல. ஆர்டிகல் 326. ஆக்சுவலா நம்ம இதுக்கு முன்னாடி நடத்தின கிளாஸ் இன்னைக்கு நடத்தினா அதிகமான சப்ஜெக்ட், இன்னைக்கு நடத்தினா அதிகமான கொஸ்டினே வரும் எக்ஸாமுக்கு. சரியா? பார்த்துங்க. ஆர்டிகல் 326 326 326 என்னது அது? வயது வந்து ஒரு வாக்குரிமை. 3 இயர் சொல்லியிருக்கேன் ராஜீவ்காந்திக்கு. ஆபரேஷன் பிளாக் போர்டு வருமா? எழுதிச்சுங்க. கரும்பலகை திட்டமோ ராஜீவ்காந்தி தான் கொண்டு வந்தாங்க. சரி, கொண்டு வந்தது எதுங்க? அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது ஒரு அரசியல். ஆபரேஷன் பிளாக் போர்டு கரும்பலகை திட்டம் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டு பாருங்க, கூகுள் கேளுங்களேன். ராஜீவ்காந்தி பேர்ல வரும். கரும்பலகை திட்டம் அடிப்படை கட்டமைப்பு, தொடக்க கல்வி எதுங்க? தொடக்க கல்வியில் அடிப்படை கட்டமைப்பு, ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இங்கிலீஷ்ல ஒரே வேர்டு எதுங்க? ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடிப்படை கட்டமைப்பை பற்றி சொல்லுது. எப்படி? நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். குடிக்கிற தண்ணீர், கழிவறைகள், ஃபேன், லைட்டு, வேற காம்பவுண்டு. இன்னொரு முக்கியமானது, இத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு இத்தனை டீச்சர்ஸ் இருக்கணும். சொல்ல முடியுமா? என்ன யார் சொல்றது? ஒரு டீச்சர் எத்தனை மாணவர்களுக்கு ஒரு வாத்தியார் இருக்கணும்? 40. 1:40. 40. ஏமா இதுதான் வந்து ரூல். சரியா?
ஓகே 40:1 போட்டுங்க. 40:1 40 என்னது வாத்தியாரா? சரி எழுதிங்க. அடுத்தது ஓகே சஞ்சய் காந்தி ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட்ல இறந்துறாங்க. அதாவது 4 பாயிண்ட் பார்த்தோம். இப்போ நம்ம கொஸ்டின் 1 பக்கம் பக்கமா எழுதணும். இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. அடுத்த சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து ஓகே முதல் மக்கள் தொகை யாரு? பாப்புலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்து நம்ம சென்சஸ் நடத்த போறாங்க. சரியா? பாப்புலேஷன் வந்து பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. திட்டங்கள் வகுக்கிறது, என்னென்ன வந்து ஆக்ட் ரூல், என்னென்ன மாதிரி சட்டங்கள் கூட நம்ம பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். வேற ஒரு சில கண்ட்ரிலாம் பாருங்க ரொம்ப கடுமையா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அங்கே பாப்புலேஷன் குறைவா இருக்கும். சட்டங்கள் ரொம்ப கடுமையா இருக்கிற இடத்துல பாருங்க பாப்புலேஷன் கம்மியா இருக்கும். நீ வேணா செக் பண்ணி பாருங்களேன். அந்த சட்டத்தை கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் அப்ளை பண்ணோம்னா அது வந்து ஃபிளெக்சிபிலிட்டி வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹெல்மெட் போட சொல்றாங்க. ஓகேவா? ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் செப்டி டேங்கோ இல்லை டெங்கு வராதுக்காகவோ நம்ம என்ன பண்ண சொல்றாங்க? வீட்டில் அந்த ஓடு டயரு இதெல்லாம் போட வேணான்றாங்க. நான் வீட்டை நல்லா திரும்பி போய் பாருங்க என்ன இருக்கும். கவர்மெண்ட் வந்து சொல்லுதுன்னா எத்தனை கோடி பேர் இருக்கு தமிழ்நாட்டில்? தமிழ்நாடு 140 விளங்கிடும். தமிழ்நாடு சொல்லுங்க 7-10 ஆயிடுச்சுங்க. 10 கோடி நியர்பை 10. ஓகே அது மாறிட்டே இருக்கும். நியர்பை 10 crores இருக்கு. 10 கோடி பேர் இருக்கேன். 10 கோடி பேருக்கு சொல்லிட்டு இருப்பாங்களா? அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அது வந்து பாப்புலேஷன் அதிகமாகறதுனால தெரியாத இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்ம தான் ஒவ்வொருத்தரும் தனி மனிதனாக தான் செயல்படுத்த முடியுமோ. இதே ரொம்ப குறைவா இருக்க பாப்புலேஷன்ல பாருங்க சொன்னா என்ன ஆகும்? அது ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணலாம் பனிஷ்மெண்ட். இங்க ஓகே பாப்புலேஷன் பாருங்க ஒரு மெயினா இருக்கிற 2-3 இயர் மட்டும் நோட் பண்ணுங்க. பாப்புலேஷன் வந்து எப்ப பண்ணாங்கன்னு கேட்டா 1000 திரும்பவும் 1072 ஜூலை 11 சாரி 1022 கிடையாது. ஜூலை 11 எதுக்காக டிக்ளேர் பண்ண சொல்ல முடியும்? யாராவது சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல நான். என்னமா? இல்ல அது இல்லம்மா. அது பிப்ரவரி 9-28 பிப்ரவரி 9-28 தான் சென்சஸோட பீரியட். அந்த காலத்துனா சென்சஸ் காலம் சொல்லுவோம். பிப்ரவரி 9-28 ஜூலை 11 டிக்ளேர் பண்ணிக்காங்க. எதுக்காக டிக்ளேர் பண்ணாங்க அப்புறம் யோசிச்சு சொல்லுங்க. இந்த 4 இயர் மட்டும் நோட் பண்ணுங்க பார்க்கலாம். சரியா? என்னமா? இல்ல நான் கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஜூலை 11 மட்டும் எதுக்காக சொல்லியிருக்கேன் கரெக்டா பர்டிகுலரா. பிப்ரவரி 28 எதுக்காக? சயின்ஸ் டே. எதுக்காக? ராமன் எஃபெக்ட் வந்து கண்டுபிடிச்சது. ஓகே இது எழுதிங்க பார்க்கலாம். முதல் மக்கள் தொகை மேயோ பிறப்பு காலம். லார்ட் மேயோ ஜூலை 11 மைண்ட்ல வச்சுங்க. அப்புறம் உங்களுக்கு அது அதான் டெஸ்ட். வீட்டில் போய் தேடணும். 1872 மேயோ பிறப்பு. முதல் மக்கள் தொகை 1881 முறையான மக்கள் தொகை. முறையான 10 years 1 யாரு? ரிப்பன், லார்ட் ரிப்பன். 1921 பெருவெடிப்பு கொள்கைமா பெரும் பிளவு, கிரேட் டிவைடட். மக்கள் தொகையில பெரும் பிளவு. என்னாச்சு அந்த இடத்துல? எப்பவுமே சென்சஸ் இப்படி போயிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி போவோம். இந்த மாதிரி ஹை லெவல்ல பீக் லெவல்ல போவோம். ஆனா ஒரு இடத்துல மட்டும் என்னாச்சுன்னா அது டவுன் ஆச்சு. ஏன் வந்து அந்த கோடு வந்து டவுன் ஆகுது? 21 சென்சஸ் குறைஞ்சிச்சு பாப்புலேஷன். எதன் காரணமாக? பிளேக் கரெக்டா? வேற பிளேக், அந்த கொலை நோய் பிளேக் அண்ட் காலரா. ஓகே இது பெரும் பிளவாண்டு. ரீடிங் பிரபன் போட்டுங்க. இதுக்கு லார்டு யாரு? 21 ரீடிங். அந்த மொகஞ்சதாரோ ஆராய்ச்சி இப்போ அரப்பா மொகஞ்சதாரோ எப்போது ஆராய்ச்சி செய்யப்பட்டது? ஓகே அரப்பா 21. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் ஈஸியா. அரப்பா 21, மொகஞ்சதாரோ 22 சர்ஜான் மார்ஷல் தலைமையில. அதுக்கு யாரு கவர்மெண்ட் எப்படின்னா கேட்டா
வைஸ்ராய் வந்து ரீடிங் கிளப். 51 சிறுபிளவா பெருப்பிளவா? சிறுபிளவு. 61 மக்கள் தொகை வெடிப்பு. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவோம், மக்கள் தொகை வெடிப்பு. இந்த இயர் ஞாபகம் வச்சுங்க கொஞ்சம். மீதி தனி டாபிக் பாப்புலேஷன் அப்புறம் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ ஜிகே லெவலில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து சொல்லுங்க. தேர்தல் ஆணையம். ஓகே, தேர்தல் ஆணையம் நியமனம் பாருங்களேன். இது நோட் பண்ணிட்டீங்களா? இந்த பிப்ரவரி 9 28 சொன்னேன். சென்சஸ் காலம், மக்கள் தொகை நடைபெறும் காலம் பிப்ரவரி 9 ஆரம்பிச்சு பிப்ரவரி 28 முடிச்சிடணும். அதுக்கு வந்து ஸ்டாப்லாம் போடுவாங்க. சார் நான் எனக்கு ஒரு 50 வீடு விட்டு போகுதே, நான் என்ன பண்றேன் 28 முடிக்கலையே அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? ரிப்போர்ட் கொடுக்கணுமே, நீ முடிச்சுதான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து சொல்லுமா. அது ஜூலை 11 மக்கள் தொகை தினம்தாங்க. அந்த ஜூலை 11 வந்து எதுக்காக அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணிச்சு கவர்மெண்ட்? அடுத்து சொல்லுங்க. ஆமா, தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க பாருங்க 1+2 இது சீஃப் சிஇசி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தலைமை தேர்தல் ஆணையர் 1+2 இது யாரு? இது எலெக்ஷன் கமிஷனர். சரியா? இதுக்கு முன்னாடி எப்போ வந்து 1+2 கொண்டு வந்தாங்க? அதுல ஆன்சர் இருக்கு. இப்போ சொன்னீங்கல்ல ஒரு கொஸ்டின் ஏதோ ஒன்று கடைசி நம்பர் சொன்னீங்களே 9வது தேர்தல்ன்ட்டு, கொஞ்சம் பேர் எழுதிக்க மாட்டீங்க, நல்லா தெரியும் எனக்கு. 1980 எந்த பொது தேர்தலில் 21 வயசுல இருந்து 18 வயசை குறைச்சாங்க ஓட்டு போட? 9வது தேர்தல் கடைசி நம்பருக்கு பாருங்க 9, அதுதான். அதே மாதிரி தான் இதுலயும் ஒரு ஆன்சர் இருக்கும். 92 1992 இருந்து தான் இந்த 1+2 இருக்கு. இந்த 2 ஞாபகம் வச்சுங்க. 2002 வராது, நம்மளே அனுமானம் தான் இந்த டேட்ல வராது அப்படின்ட்டு. 1992 முதல் 1+2. அதுக்கு முன்னாடி என்ன வந்து கேட்டா 1+3 1+1 அந்த மாதிரி இருக்கும். நம்ம தனியாக ஒரு பிடிஎஃப் ஒன்று இருக்கும், எலெக்ஷன் கமிஷன் ஒரு டாபிக், அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதை விட போர்டில் ஒரு எலெக்ஷன் கிளாஸ் ஒன்று இருக்கும், அது உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நடத்திட்டு வந்தப்போ தான் உங்களுக்கு புரியும், வேண்டாது. ஜனவரி 25 NVD நேஷனல் ஓட்டர்ஸ் டே. நேஷனல் ஓட்டர்ஸ் டே NVD தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. எத்தனாவது இப்ப போனது? எத்தனாவது வாக்காளர் தினம்? அதுவும் அந்த நம்பர்ல ஆன்சர் இருக்கு. 2025 எத்தனாவது வாக்காளர் தினம் கேட்கிறாங்க? 15. கடைசி நம்பர் ஞாபகம் வச்சுங்க. எப்போ ஆரம்பிச்சாங்கன்றது நம்ம அந்த கிளாஸ்ல இருக்கும், ஃபுல்லாவே அதை பார்த்துருங்க. 2011 ஃபர்ஸ்ட் NVD 2011. அது அப்படியே நம்பர் ஞாபகம் வச்சுங்க. நம்பர் 1 இருக்குல்ல கடைசியில், அதான் 1. இந்த ஜனவரி 25 எப்போ டிக்ளேர் பண்ணாங்க? ஏன் ஜனவரி 25 அதை செலக்ட் பண்றாங்க? அதுக்கு ஏன் 26 கூடாதா? ஜனவரி 26 குடியரசு தினம்ட்டு தேர்தல் கமிஷன் வந்து அப்படிலாம் இல்லை. தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணுறது இல்லைங்க, அதுக்கு ஒரு நாம்ஸ் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ நமக்கு தான் ஏன் வந்து எல்லாருக்கும் 365 நாள்ல வந்து ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் கொண்டாடுறோம், பர்த்டே கொண்டாடுறோம். கரெக்டா? சில பேர் 2 மார்க் ஷீட் படி 1, இன்னொன்று டே சர்டிஃபிகேட் பிரகாரம் 1. இல்லை நான் கம்மியாக சொல்லிட்டேன்னா 2ன்னு. ஓகே, அதை சொல்லுங்க, யாராவது ஐடியா இருக்கா? குட். இதுதான் கேட்கிறேன். 1950 ஜனவரி 25 இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட நாள். அந்த நாளை தான் நேஷனல் ஓட்டர்ஸ் டேவை கொண்டாடுறாங்க. 1950 ஜனவரி 25. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்போ 2025 75. அப்ப ஏதோ செலிப்ரேட் பண்ணுமே நம்ம கூட பாருங்க. வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழா, வைர விழா, நூற்றாண்டு விழா, அதுக்கப்புறம் விழாவே எடுக்க முடியாது, முடிஞ்சு போச்சு லைஃப். சொல்லுங்க.
ஜனவரி 25 போட்டுங்க. இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட நாள். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து சொல்லுங்க. மாமல்லன் ஃபர்ஸ்டா ரெண்டா? முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மன். ஓகே, மாமல்லன். வேற என்ன இருக்கு நரசிம்மனுக்கு? வாதாபி கொண்டான். உங்களுக்கு தெரியும், வாதாபியை வந்து அப்பாவை அடிச்சதுனால போயிட்டு அவன் போயிட்டு வாதாபி தீக்கிரையா எரிச்சிடுவாங்க. இப்போ எப்படி நம்ம கண்ணகி வந்து மதுரை எரிச்சாங்க, அந்த மாதிரி வாதாபியை வந்து நரசிம்மனை வந்து எரிச்சு விட்டுருவாங்க. வாதாபி கொண்டான். சரியா, இரண்டாம் புலிகேசியை தோக்கடிச்சிருவாங்க. ஆனா இரண்டாம் புலிகேசி யாரை தோக்கடிப்பாங்க? கரெக்டா? இன்னொன்னு நர்மதை நதி போர் ஒன்று இருக்கு. அது என்னது? அர்ஷர், அங்கு நார்த் இந்தியால. சரியா, அர்ஷருக்கும் புலிகேசிக்கும் நடைபெற்ற போர். அர்ஷர் வெர்சஸ் இரண்டாம் புலிகேசி. என்ன போர் அது? நர்மதை நதி போர். இது வின் பண்ணது யாரு? புலிகேசி, இரண்டாம் புலிகேசி. இது பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு ஏதாவது இருக்கா? ஹைஹோல கல்வெட்டு. இந்த மாதிரி புலிகேசி நிறைய வெட்டிலே இருக்கும். வெட்டிலே வந்து நினைச்சுனாக்கா ஒரு மாதிரி மிதப்பா இருக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரோட்ல போன இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு அடிச்சுட்டு போற, நீ போ என்னன்னு கேட்டா நீ திரும்ப அடிப்பான். அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு வெற்றி கழிப்பு. சரியா, ஹைஹோல் கல்வெட்டு. ஹைஹோல் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து இரண்டாம் புலிகேசி வெற்றிகள் பற்றி சொல்லுது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குமேம்மா, ஹைஹோல் கல்வெட்டுக்கு ஒரு கொட்டேஷன் இருக்குமே, நாகரிகங்கள் தொட்டில். கரெக்ட், அதுதாம்மா. யார் சொல்றது? ஐடியா இருக்காருன்னா சரி, தெரியல, ஹோம்ஒர்க். அது 2 கொஸ்டின் அதான் சொல்லிட்டு நான் ஜூலை 11க்கு அது இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா, மைட்டோகாண்ட்ரியா தானே? மைட்டோகாண்ட்ரியா பத்தி சொன்னா அதுல இந்த ஷேப் சொன்ன இல்லையா, இது ரிட்டைல் ஆயிரு. சரியா, இது பேர் என்ன? அந்த நீச்சிகள் பேர் சொன்னல, கிறிஸ்டியன் சொன்னா கிறிஸ்டே. அப்புறம் இன்னொன்னு ஸ்ட்ரோமா, இன்னொன்னு ஸ்ட்ரோமா, மேட்ரிக்ஸ். இது ஒரு முறை குரூப் 2 கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்டிருந்தாங்க? ஸ்ட்ரோமா, மேட்ரிக்ஸ், கிறிஸ்டே 3 கமா போட்டு கொடுத்துட்டு முறையே அப்படின்னு கொடுத்துட்டு கீழே 4 அதுக்கு ஆன்சர் கீழே எது இதுக்கெல்லாம் பேரு. இரட்டைச்சுவரா இருக்குமா, ஒற்றை சிங்கிள், இந்த லேயரோட இரட்டைச்சுவர் இது. சரியா, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க கொஸ்டின் ஒரு முறை. அது ரொம்ப 10 இயர்ஸ் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதே சிலபஸ் தான் வருது. இந்த வேர்டு எங்க இருக்குன்னு கேட்பான். ஸ்ட்ரோமா எங்க இருக்கு, மேட்ரிக்ஸ் எங்க இருக்குன்னு கேட்பான். வேற ஒன்றும் இல்லை. அது மைட்டோகாண்ட்ரியோட வேலை என்னன்னு கேட்டா ஆற்றலை கன்வெர்ட் பண்றது. ஏடிபி, ஆற்றலை உருவாக்கும் இடம். அடினோசின் ட்ரை பாஸ்பேட். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஏடிபி உருவாகிறது முக்கியமான தனிமம் எது? அதுல ஆன்சர் இருக்கு, பாஸ்பரஸ். இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், ஆன்சர் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி. பூச்சிக்கொல்லி தயாரிக்க பயன்படும் வாயு குளோரின். இது பேர் என்ன? அதுல ஆன்சர் இருக்கு, பென்சின் எக்ஸா குளோரைடு. குளோரைடு இருக்கா? இது பாருங்க, இது பேர் என்ன? இல்ல, பேர் டிடிடி தானே. அதுல குளோரின் இருக்கா செக் பண்ணி பாருங்க, இருக்கும். அப்ப நாம படிக்கிற விதத்தை முழுசா நம்ம என்ன பண்ணோம், அதை ஆழ்ந்து படிக்கணும். அது அப்படியே மனப்பாடம் பண்றது இல்லை. பூச்சிக்கொல்லி, பிஹெச்சி, டிடிடி அதை முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் மறந்து போயிடும். இதுல குளோரின் இருக்கு. டைரக்டா நம்ம வெளிப்படையா குளோரின் இருக்கு மாதிரி தெரியுது, பென்சின் எக்ஸா குளோரைடு. டிடிடி ஃபுல் ஃபார்ம் ஒரு மூணு கேட்ஸ் கேட்டிருந்தாங்க. கரெக்டா? எங்க டை, எங்க ட்ரை, எங்க மீத்தேன், எங்க ஈத்தேன், 4 ஆப்ஷன் மாறி வந்துடும். அப்படியே ஒரு இடத்துல டை, இன்னொருத்துல ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. கடைசியில மீத்தேனுக்கு அப்புறம் ஈத்தேன் கொடுப்பாங்க. ஈத்தேனுக்கு வந்து ஒரு 2 மீத்தேன், 2 ஈத்தேன், 2 டை, 2 ட்ரை, முடிஞ்சு போச்சு கதை. நம்ம டை தான். கரெக்டா ஒரு சொல்ற பாருங்க, டைக்ளோரோ டைஃபினல், ரெண்டுமே டைங்க. டைக்ளோரோ டைஃபினல் ட்ரை, ஃபர்ஸ்ட் 2 டை, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ. மீத்தேன் ஈத்தேனா?
ஈத்தேன். பூச்சி எதை பேன் பண்ணிருக்காங்க பாருங்க. நான் எங்க படுத்தேன்? பிஹெச்சி கரெக்டா? டிடிடி கரெக்டா? என்னமா? பிஹெச்சி. இந்த பக்கம் டிடிடி இல்லையா? ரெண்டுமே. ஆமா, அதை நல்லா கவனிக்கணுங்க. தற்போது தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லின்னு கேட்பாங்க. பூச்சிக்கொல்லி ஒரு ஸ்லாஷ் போட்டு பூச்சிக்கொல்லிகள், இல்ல எது ஒரு ஸ்லாஷ் போட்டு எவை, ரெண்டுமே. ஏன்? யார் சொல்றது? ஓகே, வேற மண் வளம் ஒண்ணு, சஸ்டெயின் எஸ்டி. இன்னொன்னு என்னன்னா, இது லாங் டேர்ம் வந்து அப்படியே வந்து டெபாசிட் ஆகுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேப்லெட் சாப்பிட்றோம், மருந்து தாக்கம் அதிகமாக இருக்கு, ஓவர் டோஸ்ன்றல, அது ஓவர் டோஸ். இப்போ நம்ம செய்த தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்ம மருந்து சாப்பிட்டா மயக்கம் வருது, கரெக்டா? சில பேர் மயக்கம் வரத்துக்கே மருந்து சாப்பிடுவான். ஆமா, அது மாதிரி மீனிங். மருந்து சாப்பிட்டா மயக்கம் வந்தா ஓகே, கரெக்டா? டாக்டர் கூட என்ன சொல்றாரு, இது சாப்பிடுங்க, கொஞ்சம் லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கும், தூங்கிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவான், வேற மருந்து சாப்பிட்டு மயக்கத்தை உண்டாக்குவான். சரியா? பிஎஸ்சி டிடிடி. ஓகே, நெக்ஸ்ட் அது சொல்லுங்க. முடிஞ்சத மாதிரி அடுத்து போலாமா? இன்னும் எவ்வளவு இருக்கு? சரி, அதை அப்படியே வைங்க, அப்புறம் போகலாம். அதை நடத்தினா ஒரு நாளுக்குள்ள கூட எடுக்கலாம்ல, அவ்வளவு இருக்கு மெசேஜ் அதுல. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஹைகோர்ட் ஆக்ட் சொல்லிட்டுனா 1861 ஃபங்க்ஷன் ஆனது 3 ஹைகோர்ட். என்னென்ன? சென்னை, மும்பை, கொல்கத்தா. 1862ல டேட்டும் சொல்லியிருக்கேன் அதுக்கு மூணுத்துக்கும். சாரிம்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் கல்கத்தா, ரெண்டாவது மும்பை, மூணாவது சென்னை. 3 நோட் பண்ணுங்க. டேட் சொல்லியிருக்காருன்னா அதுக்கு அது யூனிவர்சிட்டிமா எங்க இருக்கு? சரி, அதை எழுதிங்க. 1857ல 3 யூனிவர்சிட்டி ஆர்டர் எழுதிங்க. கல்கத்தா, மும்பை, சென்னை. எது வந்தாலும் நீங்க அதை போட்டுங்க. கல்கத்தா, மும்பை, சென்னை போட்டுங்க, எது வந்தாலும் ஆர்டர். அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபுல்லா அந்த மாதிரி சீக்கிரம் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால நீங்க அந்த ஆர்டர் போட்டுங்க. கல்கத்தா, மும்பை, சென்னை. டேட் கல்கத்தா, மும்பை, சென்னை மட்டும் ஈஸியா இருக்கும். ஆசிரியர் தான் ஞாபகம் வச்சுங்க. இது மேலகத்து கோர்ட்டு, ஹைகோர்ட் எஸ்சின்னு போட்டுங்க. இது ஹைகோர்ட்டு, இது பல்கலைக்கழகம். சரியா? இந்த 3 பல்கலைக்கழகமும் லண்டன் மாடல், லண்டன் பேஸ் பண்ணி இந்த 3 பல்கலைக்கழகம் ரோல் மாடல். சரியா? ஏதோ ஒரு மாடல் இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்ப தாஜ்மஹால் மாதிரி ஒண்ணு கட்டிப்பாங்க. என்னது தாஜ்மஹால் மாதிரி? பிபிகா மக்பாரா. என்னது அது? யாருது? ஆமா, வெரி குட். மாற்றி சொல்லிட்டீங்க. நூர்ஜஹான் அப்பா. பிபிகா மக்பாரா ஃபுல்லி ஒயிட் மார்பிள். சிமிலர்லி தாஜ்மஹால். தாஜ்மஹால் அதே வடிவமைப்பு. நம்ம கூட பார்ப்போம்ல, எனக்கு இதே மாதிரி வேணும், வீடா இல்ல ட்ரெஸ் இதே கலர்ல, இந்த மாடலு, இந்த கலரு, இந்த கலர்ல, இந்த மாடலு. ஓகே, லண்டன் மாடல் பல்கலைக்கழகம் 3, கல்கத்தா, மும்பை. யார் கட்டப்பட்டது? யார் காலத்தில் உருவாக்கப்பட்டது? இயர் வச்சு படம் தப்பா போயிடும். புரியுதுங்களா? அது இயர்லோட லிங்க் பண்ணா கொஸ்டின் தப்பு, மாத்தி போட்டுருவீங்க. 2 பேர் வருவாங்க பாருங்க. 1956 டு 1958, 1958 டு 1962, 1948 டு 56. இந்த 3 இயர் நல்லா வாட்ச் பண்ணுங்க. புரியுதுங்களா? இயர் கொஞ்சம் நல்லா படிக்கணுங்க. திரும்ப படிச்சதான் ஆன்சர் வரும். இல்ல வாய்ப்பாடு தாங்க. வாய்ப்பாடு நமக்கு ஞாபகம் வரலனா இது வராது. எப்படி ஒரு மேக்ஸ் போடும்போது திடீர்னு ஒரு மேக்ஸ் போடுறோம் எங்கேயோ இடத்துல 13x7 வரப்போகுது, அது நீங்க பெருக்கல் கூட்டில் போட்டா வராது. நமக்கு அது மெமரியா இருக்கு, லாங் டைம் மெமரி. அதெல்லாம் வாய்ப்பாடு லாங் மெமரி. அடிக்க முடியுமா? அதெல்லாம் ஒரு 80 வயசுல மறந்துடுமா? மறக்காது, மறந்துடும். 12x44 வாய்ப்பாடு மறந்துடுமா? 80 வயசுல ஆளே காலி ஆயிடுவான். சரி, இந்த 3 இயர் பாருங்க. இது 2 தனியா இருக்கும். இது யாரு? டல்ஹௌசி. இது யாரு? இது கானிங். கானிங்க்கு 2 போஸ்டிங், டர்னிங் பாயிண்ட். இங்க இது என்னது? கடைசி
ஆமா, இது வந்து வைஸ்ராய். வைஸ்ராய்னா அரச பிரதிநிதி. அதே கொஸ்டின் கேட்டாங்க ஒரு முறை. வைஸ்ராய் என்பதன் பொருள், சுதேஷ் என்பதன் பொருள் கேட்டாங்க தெரியுமா ஒரு முறை. நம்ம அதை சரியா கவனிக்க மாட்டோம், சிம்பிளா இதெல்லாம் விட்டுருவாங்க. நம்ம எல்லாத்தையும் கடந்து போகணும். வைஸ்ராய் அரச பிரதிநிதி. இப்ப சொல்லுங்க, சென்னை மும்பை கல்கத்தா பல்கலைக்கழகம் யாரால் கொண்டு வரப்பட்ட உருவாக்கப்பட்டது? டல்ஹௌசின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களோ? வராதாமா? இந்த இயரை வச்சு சொல்லுங்க. கரெக்டா? பல்கலைக்கழக கட்டணம் எப்படி இன்னைக்கு போயிட்டு ஸ்கெட்ச் போட்டு அப்படியே ஒட்டிருக்கா ஒரு சார்ட்ல? ஆமா, 3 பல்கலைக்கழகம் இருக்குது. அது உருவாக்கணும்னா எவ்வளவு காலம் இருக்குன்னு பாருங்க. தாஜ்மஹால் கட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? தாஜ்மஹால் கட்ட எத்தனை வருஷம் ஆயிருக்கும் தோராயமா சொல்லுங்களேன். எந்த வருஷம் கட்டினாங்க? இதெல்லாம் கேள்வி. அதுக்கு உடனே நீங்க போயிட்டு அந்த பீரியட்ல யார் இருந்தாங்க அப்படின்னு போட்ட முடியாது நம்ம. புரியுதுங்களா? அந்த டேர்ம் வந்து ஆக்சுவலா டல்ஹௌசி இது ஆன்சர் இருக்கு தெரியுமா? இந்த இயர் கால்குலேட் பண்ண தப்பா போயிடும். டல்ஹௌசி காலம் போடுங்க. சரி, எக்ஸாம்பிளுக்கு இது ஆக்சுவலா கல்கத்தா வந்து ஜனவரி 20ங்க. சரியா? ஜனவரி 20னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். 56க்கும் 56 டிசம்பர் 30க்கும் 57 ஜனவரி எத்தனை நாள் இருக்கும்? கிட்டத்தட்ட 2 வாரம் தான். அதான் 20 நாள் தான். இப்போ அந்த 20 நாளுக்குள்ளே வந்து ஒரு சாதாரண ஒரு பிரிட்ஜ் திறக்கிறாங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல. அது எத்தனை வருஷம் இருக்கும்? செங்கல் நட்டு எப்ப செங்கல் நட்டு இருப்பாங்க? ஒரு கவர்மெண்டே மாறப்போகுது அந்த மாதிரி கணக்கு. சரிங்களா? நம்ம அரசியல் தேவை சொல்லிப்போம். இருந்தாலும் சொல்ல வரேன் நான். அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்து ஆன்சர் நம்ம இயரை வச்சு கால்குலேட் பண்ண தப்பு போயிடும். டல்ஹௌசி காலத்தில் கட்டப்பட்டது பல்கலைக்கழகம். சரிங்க, ஓகே, அடுத்து போலாம். பஞ்சாயத்து ராஜ் அறிமுகம். பஞ்சாயத்து ராஜ் அறிமுகம் எந்த மாநிலத்துல தேர்தல் நடத்தப்படுது? ஃபர்ஸ்ட் இது பஞ்சாயத்து ராஜ் 1957. பஞ்சாயத்து ராஜஸ்தான் முதல் தேர்தல் நடத்தப்பட்டதுன்னு கேட்பான். பஞ்சாயத்து ராஜின் அடிப்படையில் முதல் தேர்தல் ராஜஸ்தான். நகவூர் அந்த பஞ்சாயத்து. இன்னைக்கு கிராம சபா இருக்கா? இன்னொரு ஹோம்வொர்க் தெரியுங்க. கிராம சபா வந்து எந்தெந்த நாட்கள் நடக்கும் நோட் பண்ணுங்க. கிராம சபா 6 நாட்கள்ல இருந்து தனியா வந்து நாளைக்கு கொண்டு வாங்க. சரியா? 6 நாட்கள். கிராம சபாவுக்கு வந்து எத்தனை? 12,480 கிராம பஞ்சாயத்து இருக்கு மொத்தமா. 12 4 48 மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரியா? 12 4 48 அப்படிங்க பெருக்கி போட்டு பாருங்க. 12 4 அதுல ஆன்சர் இருக்கும். 12 4 48 அப்படி இருக்கும். 12,480 கிராம பஞ்சாயத்து இருக்கு. அது எல்லா இடத்துல இன்னைக்கு வந்து கிராம சபா நடக்குது. சரியா? கிராம சபால எந்தெந்த கிராமம் வந்து எந்தெந்த டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்? ஜென்ரலா 2 டேக்ஸ் சொல்லுங்க. வில்லேஜ் பஞ்சாயத்துல வீட்டு வரி, குழாய் வரி, நிலவரி, விஓ. பஞ்சாயத்து கிராம சபையில் பஞ்சாயத்து இன்னைக்கு அதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. எடு நோட்டு எடு, எவ்வளவு இருப்பாரு, எவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் ஆச்சு, குழா வரி எவ்வளவு இருக்கு, யார் கட்டல, எந்த தெருவில் குழா கட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. சரியா? வேற வரி தெரியுமா? தொழில் வரி. சரியா? தெரிஞ்சுங்க. தொழில் வரி வந்து பஞ்சாயத்து தான் கலெக்ட் பண்ணும். தொழில் வரி யார் கட்டுவாங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிராமத்துல எங்க தொழில் வரி யாரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கேட்பீங்க? யாரு யாரு? குட், வாத்தியாருங்க. அந்தந்த கிராமத்துல ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் வந்து எங்க தொழில் வரி கட்டணும்னா அந்த பஞ்சாயத்துல கட்டணும். சரிங்களா? இப்ப நான் வந்து பள்ளிகொண்டல் ஆரையா இருந்தேன், பள்ளிகொண்ட டவுன் பஞ்சாயத்துல கட்டினேன். சரி, எந்தெந்த இடத்துல ஒர்க் பண்றோமோ அங்க கட்டணும். அப்புறம் இப்ப கடைசியா வந்து இப்ப அணைக்கட்டுல ஜோனல் டிடியா இருந்தேன், இதுல போய் கட்ட வந்தேன் நானே. இங்க வீடியோ ஆஃபீஸில் கட்ட வந்தேன். சரி, அதனால தெரிஞ்சு வச்சுங்க. தொழில் வரி வந்து அந்தந்த பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, கார்பரேஷன், முனிசிபல் அங்கங்க கட்டணும். அந்த எந்த லிமிட் இருக்கோ அங்கங்க பஞ்சாயத்து, அப்புறம் டவுன் பஞ்சாயத்து, முனிசிபல், கார்பரேஷன். சரியா? இந்த மாதிரி லிமிட் இருக்கும். எங்கெங்க ஒர்க் பண்ணாலும் அங்கே கட்டிடணும். அப்போ பஞ்சாயத்துன்னு வரும்போது 3 வருமா மெயினா? என்னென்ன
குழாய் வரி, வீட்டு வரி, தொழில் வரி. தொழில் வரி 6 மாசத்துக்கு ஒன்ஸ் தான் வரும், மாசம் கட்டத்தில். ஓகே, பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா? அடுத்தது இதை பார்த்து நம்ம பண்ணலாம். டேட்டும் சொன்னோம். இந்த டேஸ் 6 நாள் இருக்குல்ல, 6 நாள் ஒரு மெயின் போக்கஸ் பண்ணிருப்பாங்க அந்த 6 நாளையும். எதுன்ட்டு அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்தியாவின் முதல் சட்ட அலுவலர் ஐடியா இருக்காருன்னா, சட்ட அலுவலர், ஃபர்ஸ்ட் லா ஆபீசர், சட்ட ஆலோசகர், அது லீகல் அட்வைசர். நான் சொல்றேன், நீங்க சொன்ன கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு நான் கொஸ்டின் சொல்றேன். லீகல் அட்வைசர் BN ராவ். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திரும்ப. குட். அட்டர்னி ஜெனரல். வெரி குட். ஃபர்ஸ்ட் லா ஆபீசர், முதல் சட்ட அலுவலர். இந்தியாவின் முதல் சட்ட அலுவலர். இந்தியன் முதல் குடிமகன் யாரு? அந்த மாதிரி அது எதுங்க? அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் அது. ரெண்டுமே எதுங்க? இந்தியாவின் முதல் குடிமகன், இரண்டாவது குடிமகன் யாரு? கரெக்டா? மூணாவது யாரு? இல்லாத கொஸ்டின் ஆன்சர் தேட தேவையில்லை. சரியா? அடுத்த கொஸ்டின் எதுங்க? ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் யாரு? அட்டர்னி ஜெனரல். ஆர்டிகல் சொல்லுங்க. ஆர்டிகல் 76. ஓகே, நெக்ஸ்ட். வங்கிகள் தேசிய மையம். வங்கிகள் தேசிய மையம் ஃபர்ஸ்ட் 14 வங்கி, அப்புறம் 6 வங்கி. 14 வங்கி 1969 ஜூலை 19. 6 வங்கி 1980 ஏப்ரல் 15. ரெண்டுமே இந்திரா காந்தி. ரெண்டுமே இந்திரா காந்தி காலம். ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி இந்திரா காந்திக்கு ஒரு 2-3 இது சொல்லுங்க இம்பார்ட்டண்டா. ரொம்ப ஹைலைட். அதமா எல்லாமே தேவையில்லை, சீக்வன்ஸ் எல்லாம் படிக்கல. ரொம்ப ஹைலைட்டா என்னமா? IAY 1989, சாரி 75. ஆர்டிகல் 42 இல்ல, அமெண்ட்மெண்ட் 42. வருஷம் ஃபுல்லா கேட்டா கூட அமெண்ட்மெண்ட் திருப்பி மாத்த சொல்லுவீங்க. அமெண்ட்மெண்ட் 42 1976. 4-2-6 ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் ஒரு 4 எழுதிங்க. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் 1975. பாண்டர் லேபர், கொத்தடிமை ஒழிப்பு சட்டம். கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1976. சிப்காட் 1922. இச்கார் 1971. SHAR ஷேர் ஸ்ரீஹரிகோட்டா ஏரோநாட்டிக்கல் ரிசர்ச். நிறைய வரும். ஓகே, அந்த ஒரு கைட்ல மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. அதை எப்படி நம்ம அலர்ட் பண்ண தெரியல. சரி, நம்ம நேரம் அங்கே போயிடலாம். கல்பாக்கமே போயிடலாம். இச்கார் எங்க இருக்கு? கல்பாக்கம். நெக்ஸ்ட் எது? சிப்காட் 71, 72. அந்த எம்பளம்ல 72 இருக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க? எம்பளம் ஒன்று இருக்கு, இப்படி கையை வந்து இது மாதிரி ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். நான் அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அடுத்தது மகாராஷ்டிராவில இருந்து குஜராத் பிரிக்கப்பட்ட நாள், பிரிக்கப்பட்ட வருடம். மகாராஷ்டிராவோட இருந்துச்சு குஜராத் 1960. 60. மகாராஷ்டிராவில இருந்து குஜராத் எதுப்பா? ஓகே 15th ஸ்டேட் தான். ஆமா, குஜராத்தில் சாரி மகாராஷ்டிராவில இருந்து குஜராத் பிரிக்கப்பட்ட வருடம் 1960. பிராக்கெட்ல குஜராத் 15வது மாநிலம் போட்டுங்க. அது அப்புறமா தனி ஸ்டேட் ஒரு தனியாக கிளாஸ் எடுத்துறேன் நான்.
16 இருந்து அப்படியே 28 வரையும் நான் சொல்லிடுறேன், சீக்வன்ஸ் சொல்லிடுறேன். இடையில ஒன்று கேட்கட்டுமா? 23வது இது மிசோரம், கரெக்டுங்களா? 22வது சிக்கிம். ஓகே, நான் தனியாக நத்துறது அப்புறமா. அடுத்தது அடுத்த பாயிண்ட் எதுங்க? ஆல் இண்டியா சர்வீஸ், அனைத்து இந்திய பணிகள், அனைத்து இந்திய பணிகள் உருவாக்குவது. ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ஒன்று பார்லிமெண்ட் இருக்கும், இன்னும் ராஜ்யசபா இருக்கும். ரெண்டுமே எழுதி வச்சுங்க. ரெண்டுமே கமா போட்டு எழுதாதீங்க, ஸ்லாஷ் போட்டுங்க. ஒன்று பார்லிமெண்ட் ஸ்லாஷ் ராஜ்யசபா. ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்துங்க வச்சுங்க. ஆர்டிகல் 44 312. அது யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் 44. அது வேற. யூனிஃபார்ம் சிவில் கோடு ஆர்டிகல் 44 இது வேற, அது வேற. அதை பத்தி கூட நியூஸ் பேப்பர் வந்துச்சு பாருங்க.